ராமேஸ்வரம் பீச்சில் போட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் சந்தோஷமாக பங்கெடுத்தாங்க. போட்டில் ஏறி ஆழ்கடலை சுற்றி பார்க்குறது, ஆழ்கடல்லிருந்து ராமேஸ்வரம் கோயில், 4 கோபுரங்கள், அந்த அக்னி தீர்த்தம், அந்த பீச்சு அப்படின்னு சொல்லி ஆழ்கடலுக்குள்ளே போய் அங்கேருந்து இங்கே பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுதான் அங்கே நிறைய பேர் போட்டிங் வந்ததுக்கு காரணமே அதுதான். அங்கேருந்து 4 கோபுரங்களையும் பார்க்கலாம், ராமேஸ்வரம் டெம்பிள் பார்க்கலாம், அந்த அக்னி தீர்த்தம், அந்த இதில் பீச்சில் நேர்த்திக்கடனுக்கு குளிக்கிறவங்க அந்த கூட்டம், அது எல்லாத்தையுமே அங்கேருந்து ஒரு வியூவில் பார்க்கலாம். அப்படிங்கிறது மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு போட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சுற்றுலாத்துறை. அதுக்கு ஒரு ஆளுக்கு கட்டணம் 100 ரூபா கொடுத்துட்டு போனீங்கன்னா உள்ளே போய் ஆழ்கடலுக்குள்ளே ஒரு சைடு ஃபிஷிங் போட்ஸ் நிற்கிற இதை பார்க்கலாம், இந்த சைடு பீச் அங்கேருந்து பார்க்கலாம், கோயில் பார்க்கலாம். அப்படி வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு, அட்டகாசமான இது. இப்போ இது பார்க்குறீங்கன்னா இது பாம்பன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பாம்பன் பிரிட்ஜு, அது பக்கத்தில் லெஃப்ட் சைடில். அஃப்கோர்ஸ் ரைட் சைடு புதுசாக இப்போ ரயில்வே ட்ராக் இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க, அதை எடுக்கலை, அது எல்லோரும் போட்டிருப்பாங்க. அதனால் இந்த பியூட்டி லைஸ் ஹியர் இன் தி டீப் சி அப்படிங்கிற அடிப்படையில் பாருங்கள். நிறையா ஃபிஷ், எக்கச்சக்கமான மீன்கள் கூட்டமாக அலையுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் பீச்சில் பியூட்டி என்னென்னா, இங்கே சீஷோர்லேருந்து பார்க்குறத விட ஆழ்கடலுக்குள்ளேருந்து போய் அங்கேருந்து இந்த வியூ பார்க்குறது தான். அந்த 4 கோபுரங்களும் அழகாக தெரியும், ராமேஸ்வரம் டெம்பிள் ஒரு வியூ அழகாக இருக்கும், அங்கேருந்து பீச்சை பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்டது தான் அந்த போட்டிங். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த போட்டிங் மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள், சுற்றி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஒரு ஜாலியான ரைடாக இருக்கும். அங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரு அருமையான வியூவாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.